நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கலந்தாய்வு கூட்டங்களையும் நீர் ஆதாரங்களை மேம்பட களப்பணிகளையும் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் திருவாரூர் மாவட்டத்தின் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க கலந்தாய்வு கூட்டத்துக்கு நாம் அங்கே ஏற்பாடு பண்ணோம். மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாய பெருமக்கள், மக்கள், சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த காட்சி பதிவை இப்போ நாம் பார்க்கலாம். நம்ம டெல்டாவை பொறுத்தவரையில் அதுவும் திருவாரூர் மாவட்டத்துக்கு அந்தாண்ட தஞ்சாவூரில் ஒரு பகுதி தான் மணல் ஏரியா, பாக்கி பாறைப்பூமி. வெள்ளம் இந்த பக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாறைப்பூமியாக போயிடும். அப்போ இந்த ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆழ்துளை கிணறு, நீர் செறிவூட்டல், இது மட்டும்தான் முழுமையான பலன் தெரியும். அதாவது ஒரு டெபாசிட் ஆட்டம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். இன்னும் கண்ணுக்கு தெரிஞ்சே ஒரு 15 குளங்கள் இருக்குது. அப்படியே குளம், அந்த 15 குளங்களில் 10 குளங்கள் கோவிலோடது, 6-7 குளங்கள் புறம்போக்கோடது. ஆனால் எந்த குளமுமே சீர்படுத்தப்பட்டதில்லை. ஏரிகளை சுற்றி ஆழ்குழாய் தொடரை அமைத்து வெள்ளக்காலங்களில் அந்த ஏரிகள் குழாய்களின் மூலமாக செறிவூட்டப்படுமையானால் வறண்ட காலத்திலும் தண்ணீரை எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படும். எங்கள் ஆலத்தம்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 3 மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு அந்த வயசு பொண்ணெல்லாம் 3 குடம் 4 குடம் வச்சுக்கிட்டு பக்கத்துக்கு போய் தண்ணி கொண்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்ம சொந்த வேலையை பார்க்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்ம வீட்டில் உள்ளவங்க வெளியில் போவாங்க. ஆனால் நாங்கள் என்ன வேலை பார்க்கணும், காலையில் 4 மணிக்கு எஞ்சி போய் வீட்டில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தா தான் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க குளிச்சுட்டு வேலைக்கு போக முடியும். அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை எங்கள் பழையங்குடி பஞ்சாயத்தில். இங்கே ஓடம்புக்கி ஆறு என்பது ஒரு மிகப்பெரிய ஆறு. இந்த ஆறை ஒட்டி இருக்கிற ஏச்சானல்கள் எதுவுமே தூர்வாரப்படலை. இதே திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு 956 ஏக்கர் விளைநிலங்கள் ஒரே ஒரு வாய்க்கால் தூர்வாரப்படாதனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விளைநிலங்களாக மாறி போய் இன்றைக்கி விளை வைத்து அதை விற்கிற நிலைமைக்கு அந்த விளைநிலங்கள் மாறி இருக்கு. மக்களே ஒரு குழுவே வேண்டியதில்லை. இப்போ அங்கங்கே ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருக்காங்க, பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் இருக்காங்க. அந்த பஞ்சாயத்து போர்டில் எத்தனை குளங்கள் இருக்குது, எத்தனை ஏரிகள் இருக்குது, எத்தனை குட்டைகள் இருக்குன்னு கணக்கெடுத்து அதை பூரா அந்த பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர்களே, பஞ்சாயத்து போர்டு தலைவர் முன்னிலையில் அவங்களே அரசாங்கத்தை எதிர்பார்க்காம அதை சுத்தம் பண்ணி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி புதுசாக எந்த குளங்களும் வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பழச இருக்கிறத சரி பண்ணி அதில் தண்ணியை தேக்கினாலே நீர் ஆதாரத்தை இன்னும் 3 வருஷத்துக்குள்ளே பெருக்கிடலாம். திருவாரூர் மாவட்டத்தின் கலந்தாய்வு கூட்டத்தோட முடிவில் அங்கு அமைக்கப்பட்ட குழுக்கள் ரொம்ப தீவிரமாக கலந்து ஆலோசித்து உடனே களப்பணியில் இறங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. நகராட்சிக்கு உட்பட்ட மடப்புறம் தாமரைக்குளம் சீரமைக்க முடிவெடுக்கப்பட்டது. நகராட்சி ஊழியர்கள், நகராட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள், நம்மால் முடியும் குழு எல்லாரும் இணைஞ்சு அந்த சீரமைப்பு பணியில் இறங்கினாங்க. அங்கு கண்ட மாற்றம் என்ன, இதோ காட்சி பதிவாக. திருவாரூரில் நடந்த கலந்தாய்வில் எடுத்த முடிவின் அடிப்படையிலே திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட மடப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இந்த குளத்தை தூர்வாருகின்ற பணி இன்றைக்கு துவங்கியிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள், ஊர் மற்றும் பெரியவர்கள், மாணவர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் உட்பட்ட அத்தனை பேரும் இங்கே வருகை தந்து இப்போது இந்த தூர்வாரும் பணியை இன்றைக்கு துவக்கி இருக்கட்டும். முதலாக திருவாரூர் மாவட்டத்தில், திருவாரூர் நகரத்தில் இந்த பணி மிக சிறப்பாக நடைபெறும். அனைத்து பகுதியிலும் தூர்வாரப்படும். இந்த குளத்தை தூர்வாரும் மூலியமாக இந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள் பெரிய அளவில் பாதுகாக்கப்படும். இங்கு சுற்றி இருக்கிற வீடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த குளம் தூர்வாரும் பணி என்பது பயன்பாட்டிற்கு வரும். இந்த பகுதி ஒரு சிறந்த ஒரு மாடல் குளமாக இது மாறுவதற்கு, மக்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு புதிய தலைமுறை எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இந்த திருவாரூர் நீதி சொன்ன ஊர், இந்த நீதி சொன்ன ஊரில் அநீதி நடப்பதை எதிர்த்து இந்த குளத்தை சுத்தம் செய்கிற பணியை திருவாரூரில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்திருந்தாலும் தன்னலமற்றவர்கள் கலந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம்.
இந்த குளம் வந்து ஒரு காலத்தில் மக்கள் பயன்படுத்தி கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதை தூர்வாரம் மூலியமாக திருப்பி மக்கள் வந்து இதை பயனடைவாங்கன்னு நம்புகிறேன். மடப்புறம் தாமரை குளம் சீரமைக்கப்பட்டது ஒரு பகுதி தான். முழு அளவில் அங்கு பணிகள் நடக்க இருக்கு. அதனை வர்ற வாரங்களில் நாம் பார்க்கலாம். அடுத்து கரூர் பழைய ஜெயகொண்டபுரம் பேரூராட்சி குளம் சீரமைக்கப்பட இருக்கிறது. இந்த பணியில் பேரூராட்சி ஊழியர்கள், மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பங்கெடுக்க இருக்கிறாங்க. அந்த அழகிய காட்சி பதிவை இப்போ நாம் பார்க்கலாம். நாகை மாவட்டத்தின் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க மேம்படுத்த அங்கு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்துக்கிட்டாங்க. அந்த காட்சி பதிவை இப்ப பார்க்கலாம். கோயில்களிலே மிகப்பெரிய நீர் ஆதாரங்கள் நாகை மாவட்டத்திலே இருக்கிறது. எல்லா கோயில்லையும் மிக பிரம்மாண்டமான குளங்கள் இருக்கிறது. குளத்தில் சோப்பு, ஷாம்பு, சவுக்காரம் போட்டு துவைக்காமல் அந்த தண்ணீரை நல்ல முறையில் பராமரித்தால் இந்த பகுதியினுடைய குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு பெரிய அளவில் இருக்கும். இதற்கான விழிப்புணர்வை அந்த ரசாயன சோப்புகளை குளங்களிலே பயன்படுத்தாமல் இருக்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு எங்களாலான முயற்சிகளை செய்வோம் என்று சொல்லி முதல் கட்டமாக நிறைவு செய்கின்றேன். எந்தெந்த ஏரியாக்களில் அந்தந்த ஊரில் விழிப்புணர்வு உண்டு பண்ண வேண்டும். உண்டு பண்ணினால் இந்த விவசாய நிலங்கள் மேன்மேலும் வளர்ந்து மாசுபடாமலும் நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் கண்டிப்பாக இது வழிவகை செய்யும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் அதற்குரிய தண்ணீர் இங்கே வரத்து இல்லாமல் இருக்கிறது. இந்த தண்ணீர் பிரச்சனையை பார்க்கும்போது மொத்தத்தில் 4 வகையாக பிரிக்க வேண்டியிருக்கு. ஒன்று கிராம பிரச்சனை, அடுத்தது வட்டார பிரச்சனை, அடுத்து மாவட்ட பிரச்சனை, அடுத்து மாநில பிரச்சனை. நீர் ஆதாரம் வேண்டுமென்றால் வீடு கட்டுகின்ற பொழுதே நாம் நம்முடைய நீரை சேகரிப்பதற்குண்டான நிகழ்வுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால்தான் குடிநீராவது கிடைக்கும். இந்த காவிரியினுடைய கல்லணையிலிருந்து கடலோரம் வரை 36 பாசன ஆறு இருக்குது. அந்த ஒவ்வொரு பாசன ஆறுலேயும் 2 ஊருக்கு 3 ஊருக்கு இடையில ஒரு மதவு, பாசன மதவு இருக்குது. அதை இப்போ 20 அடியில் இருந்த தண்ணி 200 அடியாக போயிட்டுது. காரணம், அந்த 2 மதுவுக்கும் இடையில ஒரு தடுப்பணை ஒரு 4 அடி அல்லது 3 அடி வச்சுட்டீங்கன்னா நிரந்தரமான நீர் சேமிப்புக்கு வழி காண முடியும். விவசாய சமூகம் விழிப்புணர்வு ஏற்பட்டால் மட்டுமே தான் நிரந்தர தீர்வு ஏற்படும். அதற்காக நீங்கள் முன் வந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறி உங்களோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 9 குளங்களை தூர்வாருவதற்கு புதிய தலைமுறையினுடைய நம்மால் முடியும் நிகழ்ச்சியின் மூலமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையினை பதிவு செய்கிறேன்.
அதற்கு நாகூர் நாகப்பட்டினம் அரிமா சங்கமும் நிச்சயமாக துணை இருக்கும் என்பதை இந்த இணைய நேரத்தில் கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். கரியாப்பட்டினத்தில் ரயிலடி குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. அதை வெட்டி அதன் வழியாக கொண்டால் கரியாப்பட்டினம், செட்டிப்புலம், தென்னம்புலம், கத்திரிப்புலம் ஆகிய அத்தனை கிராமங்களுக்கும் அதனுடைய தண்ணீர் தேக்கத்தினுடைய பலன் நீர் மட்டத்தினுடைய உயர்த்துவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அந்த பணியை நாங்கள் கரியாப்பட்டினம் மக்கள் சபையாக செய்ய தயாராக இருக்கிறோம். மயிலாடுதுறை நகரத்தை பொறுத்தவரை 88 குளங்கள் உள்ளன. 88 குளங்களில் இன்றைய நிலைமை மிகவும் ஒரு குளத்தில் கூட நீர் இல்லாத ஒரு அவல நிலையை உங்களுக்கு படம் பிடித்து வந்துள்ளேன். எதிர்காலத்தில் நீங்கள் முன்னெடுக்கின்ற அத்தனை போராட்டங்களிலும் பொது தொழிலாளர் சங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற 50க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள், 5000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் எல்லா பகுதியிலும் எங்களுக்கு இருக்காங்க. மயிலாடுதுறையை சுற்றி கோட்டத்தில் உள்ள அவ்வளவு பேரும் உங்களோடு தோளோடு இருப்போம். பொருளுக்கும் நாங்கள் கையேந்தி உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். பெரும் தனவந்தர்களை முயற்சிப்போம், வெற்றி பெறுவோம், ஊருக்கு ஒரு குளத்தையாக அழகுபடுத்துவோம் உங்கள் முயற்சியில். நன்றி, வணக்கம். இந்த நம்மால் முடியும் நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக 50 ஆண்டுகளாக வெட்டாமல் தூர்வாராமல் பாலடைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்க்கால்களை வெட்டுவதற்கு விவசாயிகளே தயாராக இங்கே வந்திருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட கலந்தாய்வு கூட்டத்தோட முடிவில் அங்கே அமைக்கப்பட்ட குழுக்கள் ரொம்ப தீவிரமாக கலந்து ஆலோசித்து உடனே ஒரு களப்பணியில் இறங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த நேரத்தில் காவேரி பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சில யோசனைகளை அங்கு முன்மொழிந்தார்கள். அதாவது கீவலூர் ஒன்றியம் மோகனூர் பாசன வாய்க்கால 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாம் தூர் வரலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. இந்த பணியில் காவேரி விவசாய பாதுகாப்பு சங்கமும் பொதுமக்களும் கூட இணைஞ்சுக்கிட்டாங்க. அந்த களப்பணியை இப்போ நாம் பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீவலூர் வட்டத்தை அடுத்த செம்போகுபுரம் பகுதியிலிருந்து தூங்கக்கூடிய மோகனூர் பாசன வாய்க்கால் 40 வருட காலமாக வெட்டப்படாமலே இருந்துச்சு. இதனை புதிய தலைமுறையோட நம்மால் முடியும் குழு கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகள் அனைவரும் இதை முன்வைத்தாங்க. இதனை களப்பணி ஆற்ற வேண்டும் என. தற்பொழுது இந்த 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பாசன வாய்க்காலை வெட்டுவதற்காக பாசனதாரர் மற்றும் விவசாயிகளை ஒருங்கிணைத்து தாங்களே தங்களுடைய பொருள் செலவில் அந்த பணியை நம்மால் முடியும் குழுவோட துவங்க இருக்காங்க. இப்போ அந்த களப்பணி ஆற்ற நாமும் அவங்களோட களமிறங்குவோம். இப்போ இந்த வாய்க்கால் வெட்டினா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 400 இருந்து 500 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசனம் உத்தரவாதப்படுத்தப்படும். ஏன்னா இப்போ ஏற்கனவே இன்னொரு வாய்க்காலில் இருக்க தண்ணீரை எடுத்து தான் இந்த வாய்க்காலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததனோட அடிப்படையில் இப்போ இந்த வாய்க்காலை வெட்டினா இவங்க கிராமத்திற்கான தண்ணீர் உறுதி செய்யப்படும். அதன் அடிப்படையில் இந்த பணி இப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வேலையானது இப்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கால்வாய் வெட்டி முடிக்கப்பட்ட பிறகு இங்கே சுமார் 450 ஏக்கர் நிரந்தரமான நல்ல தடையில்லாத பாசன வசதி ஏற்படும். இப்போ இதை வெட்டுறதுனால கிட்டத்தட்ட இந்த வெள்ள தடுப்பு வெள்ளமே பாதிப்பு இருக்காது. 3 வில்லேஜுக்கு வெள்ளம் பாதிப்பு இல்லாததுனால பயிர்கள் நிச்சயமா பாதுகாக்கப்படும். ONGC பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்ன ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமில் நம்ம கிராமத்துக்கு நம்ம ONGC ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்க இடத்துல பக்கத்தில் மக்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்காக சில கைட்லைன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அது பிரகாரம் இரிகேஷன், இந்த வாட்டர் மேனேஜர் தண்ணி மேனேஜ் பண்ணதுக்கு, கிருஷிக்காக மக்களுக்காக குடி தண்ணீர் கொடுக்க அந்த இதெல்லாம் ஸ்கீமில் வரும். டீசில்ட்டிங் எல்லாமே வரும். டீசில்ட்டிங் வந்தால்
தண்ணி ஒழுகும், கிராமத்துக்கு இரிகேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகிடும். ONGC பொறுத்தளவு கூடுமான வரை விவசாயிகளுக்கும் மற்றும் இது போன்ற இந்த சமூக பணிகளுக்காக அதிகமான உதவிகளை செய்து வராங்க. தொடர்ந்து இதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்காக அவர்கள் களப்பணியில் நேரடியாக சென்று அதற்கான உதவிகளை செய்வதற்கு விவசாயிகள் தங்களிடம் வரும்பொழுது அதற்கான ஒப்புதலை விரைவில் பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுதியளிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த கூவகம் விழாவில் கலந்து கொண்ட திருநங்கைகள் கூவகம் குளத்தை ஒட்டி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டார்கள். இந்த பணியில் நம்மால் முடியும் நண்பர்கள் குழுவும் இணைந்து கொண்டது. அந்த களப்பணியின் காட்சிப்பதிவை இப்ப பார்க்கலாம். திருநங்கைகள் வருஷம் ஏதோ விஷயத்தை சொல்கிறத விட ஆடல் பாடல் இந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கிறத விட மரம் வளர்த்து மழை பெற்று ஒரு புண்ணியமாக இருந்துச்சுன்னா இது சமூகத்துக்கும் பிரயோஜனம். அதே மாதிரி அரவாணிகள் அடுத்த வருஷம் வரும்போதும் இந்த மர வளர்ச்சியை பார்த்து பெருமை அடைவாங்க அப்படின்றோம். விழுப்புரம் மாவட்ட நம்மால் முடியும் நண்பர்கள் குழு சார்பாக அந்த மரக்கன்றுகளை பராமரிக்கும் பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். தொடர்ந்து அதுபோல் இந்த மாவட்டங்களில் உள்ள பல நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் பணியில் நம்மால் முடியும் நண்பர்கள் குழு செயல்பட்டு வருகிறது. இந்த கூத்தாண்டகோயில் திருவிழாவுக்கு வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இந்த நினைவாக போற்றும் அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை என்பதால், அதாவது திருநங்கைகளும் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்துவதற்காக புதிய தலைமையின் முயற்சியினாலும் மரக்கன்று நடும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டது. இந்த மரக்கன்று விழா, அதாவது இப்போ மரம் இப்போ தான் நட்டு போகுது, இதுக்கப்புறம் தான் வளரப்போகுது. இதேமாரி திருநங்கைகளின் வாழ்க்கையிலும் வளர்ச்சி வரும் என்பதை நாங்கள் புதிய தலைமையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தடைகள் பல கடந்து எதையும் எதிர்கொள்ளும் திடமனம் இருந்தால் வெற்றி பாதையில் நாம் பயணிக்க முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. தடைகள் பல உடைத்து வெற்றி வாகை சூடுவோம். நீராதாரங்களை பாதுகாக்க தொடர்ந்து நாம் முற்படுவோம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நம்மால் முடியும் நிகழ்ச்சியில்.